கத்திரிக்காய் வச்சு ஒரு டிஷ் செய்யலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற உள்ளங்களுக்கும் வணக்கம். இதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு எனக்கு தெரியல இந்த டிஷ்ஷுக்கு. நீங்கள் ஒரு பேர் இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு இந்த பேரை வச்சிடலாம். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பச்சை மிளகா, ஒரு 10 பூண்டு எடுத்துக்கோங்க. பல்லு பூண்டை எடுத்து நல்லா உரித்து வச்சுட்டு, அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி, அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை. இதில் மெயின் டிஷ்ஷே இந்த மல்லி இலை தாங்க. மல்லி இலை கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. மல்லி இலை போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிடலாம். இதுதான், இதை வச்சு தான் நம்ம சமைக்கவே போகிறோம். கத்திரிக்காயும் இதுவும் வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி நான் செஞ்சு பார்த்தேன், அவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு கடாயில் நம்ம நல்ல எண்ணெயை ஊற்றி கத்திரிக்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கணும், நல்ல ப்ரௌன் ஷேடாக வரணும். இதுக்கு ப்ளூ கலர் கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ப்ளூ கலர் கத்திரிக்காய் எனக்கு கிடைக்கல. ஒயிட் கலர் கத்திரிக்காய் தான் எனக்கு கிடச்சிருந்துச்சு. இது நல்ல ப்ரௌன் ஷேடாக வரவும் ஒரு தட்டில் மாற்றிட்டு, அப்புறம் ஒரு கடாயில் ஜீரகம் போட்டு தாளிக்கணும். பட் நான் அந்த வீடியோ எடுக்கல பார்த்துக்கோங்க. அதனால் ஜீரகம் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு தாளிச்சிட்டு, நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஜாரை கழுவி ஊற்றணும். மெயினாக அதில் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்குது. இந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகும். பச்சை வாசனை போகவுமே நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு இறக்கி வச்சா, உப்பு போட மறந்துடாதீங்க, உப்பு போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் சூடான சாதத்தில் ஒரு பிளேட்டு சுட சுட சோறு இது கொஞ்சோண்டு வச்சு 2 தட்டு சோறு வச்சு சாப்பிட்லாங்க. 2 கரண்டி, அதாவது 1 கரண்டி தொக்கை வச்சுக்கிட்டு 2 பிளேட்டு சாப்பாடு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. கண்டிப்பாக லஞ்ச் ரெசிபி தான் இது. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக வந்தது. நல்ல பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை வச்சு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்து விட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, இந்த டேஸ்ட்டு மற்றவங்களும் செஞ்சு சாப்பிடட்டுமே அப்படின்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது செய்ய தெரிஞ்சவங்க செஞ்சுக்கோங்க. செய்ய தெரியாதவங்க வீடியோ பார்த்து செஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் என் சேனலை பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்க்கலாம். பாய்.